வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமி நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு அம்மாச்சியின் ஆசை. இந்த கதை என்னோட 99வது கதை. என் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தாங்க தொடர்ந்து என் கதைகளை நீங்கள் கேட்க முடியும். கதைக்குள்ளே போகலாமாங்க. அம்மாச்சின்னு கத்திக்கிட்டே ஓடி வரா வினிதா. அம்மாச்சி ஓட்டு வீட்டில் நடுமுற்றத்தில் உட்காந்து அரிசியிலேருந்து கல் பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களோட துல்லியமான பார்வை தான் அதற்கு காரணம். இந்த வயசுலேயே நம்ம 25 வயசுலேயே கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அம்மாச்சி இப்படி தாங்க ஒவ்வொரு வாட்டியும் லீவுக்கு வரும்போது அம்மாச்சியை பார்த்து பிரமிச்சு போவா வினிதா. ஏன்னா அவங்க செய்கிற செயல்கள் அப்படி. அம்மாச்சி அப்படியே அவளை பார்க்குறாங்க. என்னடி எதுக்காக இப்போ கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மாச்சி இவ்வளோ அழகாக இருக்கியே, எப்படி எங்கள் தாத்தாவை நீ கட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்குறா வினிதா. உடனே போடி, அந்த காலத்தில் வாயே திறக்க முடியாது. இவர் உன் முறை பையன், இவனை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. உடனே நான் கழுத்தை நீட்டிட்டேன், அவ்வளவுதான். ஏண்டி நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரானே உன் முறை பையன் ஜெகதீஷ், அவனை நீ வேணான்னு சொல்லிட முடியுமா? உங்கள் அப்பனை எதிர்க்க முடியுமா? இல்லை என்ன தான் எதிர்க்க முடியுமா? உங்கள் அப்பா உன்னை வெட்டி போட்டுருவான்ல அப்படின்னு சொல்கிறான் அம்மாச்சி கோமலவல்லி. அம்மாச்சியை பார்த்து, போம்மாச்சி, இதுக்கு ஏற்பாடு பண்ணதே நீ தானே, உன் மாமமைக்கு பேரன், அதனால் நீ எனக்கு ஜெகதீஷை கட்டி வைக்க பார்க்குற. அம்மாச்சி இந்த கல்யாணம் வேணாம்மாச்சி, நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அம்மாச்சி, கல்யாணத்தை நிறுத்திட அம்மாச்சி அப்படின்னு கேட்குறான். உடனே கோவமாக முறைக்கிறா கோமலவல்லி. இவன் சொல்கிறா, அம்மாச்சி என் ஆசையெல்லாம் உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அம்மாச்சி, என் மனசில் அவ்வளோ ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் நீ எங்கே தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னோடனே இவள் சிரிக்கிறா அம்மாச்சி. அடி இப்போ ஐத்தியக்காரி, என் மனசுலேயும் அவ்வளோ ஆசைகள் சின்ன வயசில் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பாவை மீற முடியல. எங்கள் அப்பா சொன்னவனுக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மாச்சி உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரு ஆசையா 2 ஆசையா, அவ்வளோ ஆசை இருந்ததுடி அப்படின்னோடனே அம்மாச்சியோட ஆசைகளை வரிசையாக கேட்டுக்கிட்டே வரா வினிதா. அம்மாச்சின்னு சொல்கிறா, சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை, அதுவும் நைட் ஷோ போகணுன்னு ஆசை, ஃப்ரெண்ட்ஸோட ஊரெல்லாம் சுற்றணுன்னு ஆசை, அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்களாட்டம் ட்ரெஸ் போட்டுக்கணுன்னு ஆசை, டான்ஸ் ஆடணும்னு ஆசை, புகைப்படம் விதவிதமாக எடுத்துக்கணும்னு ஆசைன்னு வரிசையாக அடுக்கிக்கிட்டே இருக்காங்க அம்மாச்சியே அப்படியே பார்க்குறா. ஏம்மாச்சி இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு, எல்லாம் நிறைவேற்றிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னடி சொல்கிற, என்ன உளர்ற அப்படிங்கிற. ஆமாம்மாச்சி, நீ